வணக்கம் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் பொங்கலோட வரலாறை பற்றி பேச போகிறோம். எந்த ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கட்டும், இந்திய அளவில் ஒரு பெரிய பண்டிகையாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் லீவ் விடுவாங்க. கரெக்டாக இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவ்ல இருக்குது, நேற்றும் ஆக்டிவ்ல இருந்தது. ஏன்னா பொங்கல் ஒரு பெரிய பண்டிகையே கிடையாதாம். ஆல் ஓவர் இந்தியாவை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஒரு நாள் மட்டும் தான் மார்க்கெட் க்ளோஸில் இருக்கும், என்எஸ்சி. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஓப்பனாக தான் இருக்கும், ஆக்டிவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தான் அது. ஆக்சுவலி இதுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு வரலாறாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டோட அடையாளம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதியை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிட்டு இருந்து இதுக்கு ஆதாரமாக விளங்கிட்டு இருக்க ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகள் எவ்வளோ இருக்கு. ராஜேந்திர சோழன் கைப்பற்றின மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், அப்புறமா ஸ்ரீலங்கை ஈழத்தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியாக இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எத்தனை பகுதிகள் இருக்கு. அத்தனை இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை எல்லா இடத்துலையும் சமமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆரம்ப புள்ளியா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இத்தனை பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மொழி வேற்றுமை, அப்புறமா இந்த கடவுள் வேற்றுமை, நான் இந்த சாமி தான் கொடுவேன், நான் சைனம், நான் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாதி பிரச்சனை, இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுதான் கும்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க வேறொரு பேரில் இதே பொங்கல் பண்டிகையை பார்த்தீங்கன்னா வேறொரு பேரில் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஆல் ஓவர் இந்தியா கிடையாது, இன்டர்நேஷ்னல். ஏன்னா மலேசியா, சிங்கப்பூர் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலிருந்து தான், தமிழ்நாட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆரம்ப புள்ளி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் மலேசியா, சிங்கப்பூர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெறும் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா கிடையாது, இன்டர்நேஷ்னல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும். ஏன்னா இப்போ கூட ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சக்கரவந்திங்கிற ஒரு பேரில் தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. சேம் நம்ம இங்கே என்ன நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ சேம் திங் தான் அங்கேயும் பண்ணுவாங்க. அதே மாடு வழிபடுறது, அப்புறமா பொங்கல் பானை வச்சு வழிபடுறது சேம் திங், ஆனால் பேர் மட்டும் வேறு. இதுக்கெல்லாம் காரணம் மொழி வேற்றுமையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதை ஒரு கட்டத்தில் பொங்கல் பண்டிகை ஆல் ஓவர் எப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று. என்னது எல்லாருமே ஒன்று, எல்லா உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் சமம், யாருக்குமே பஞ்சம் பட்டினி எதுவுமே வந்துடக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா போகணும், இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் எங்களை தாக்கிடக்கூடாது, நீ இந்த விளைச்சல், இந்த ஒரு வருஷத்துக்கான சாப்பாடு, இந்த ஒரு வருஷத்துக்கான கதிர், இந்த ஒரு வருஷத்துக்கான அரிசி கொடுத்த இந்த கடவுளுக்கு நன்றி சேர்க்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல இருந்து ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் விளைச்சி ஒரு நெல் முத்துக்கள் கொடுக்குற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் விளையும். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது எப்போ அந்த நெல் முத்துலாம் எடுத்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சு, பானையில் பொங்கல் செஞ்சு சூரிய பகவானை கொண்டாட இது பண்ணாங்களோ, அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. நிறைய கதைகள்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆரம்ப புள்ளியிலிருந்து நான் பேசுகிறேன். ஆரம்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகி மாத கடைசி இந்த போகி பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அசுத்தங்களாக இருக்கட்டும், வீட்டில் தேவையில்லாத பொருளாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், மனசில் இருக்கிற அசுத்தங்களோட சேர்த்து எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எரிக்கிற எண்ணமாக எரிச்சிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற பொங்கல் பண்டிகை தான் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பண்டிகை. எல்லாருமே ஒன்று, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொண்டாடுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தைப்பொங்கல் பார்த்தீங்களா, தை முதல் நாள் பொங்கல், அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அறுவடை பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு அது மூலிமா பொங்க வச்சு, அது மூலிமா அந்த பொங்கரிசி மூலிமா சூரிய பகவான் நினச்சி அவங்க கும்பிட்றது, அப்புறமா இந்திரன் பகவான் நினச்சி கும்பிட்றது, அது மூலிமா அவங்க இறை வழிபாடு செஞ்சுக்கிறது, இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மூலிமா மஞ்சள் தண்ணி மூலிமா வீட்டுக்கு தெளிக்கிறது, அப்புறமா மாட்டு கோமியம்லாம் தெளித்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. எங்களுக்கு போன வருஷம் எப்படி நல்லா இருந்ததோ அதை விட இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் சாமியை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏன்னா லிட்டில் கிருஷ்ணா பார்த்துருப்பீங்களா, இந்த லிட்டில் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கோவர்தன மலையை பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் தூக்கிட்டு நீங்கள் இந்திரன் பகவானை வழிபடுங்க, தப்புன்னு இல்லை, ஆனால் நீங்கள் சூரியனும் சேர்த்து வழிபடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எப்போலாம் நிறைய தண்ணி இருக்கோ, தண்ணி தர கடவுள் நீங்கள் இந்திர பகவானாக இருக்கலாம், பட் இந்த பூமி இருக்க தண்ணியை மேலே கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற சூரியன் தான். அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு காரணமாக இருக்கிறது சூரியன் தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் தான் முன்னுரிமை கொடுத்து அதை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார். இதை கேட்டோன்னே இந்திரன் பகவான் பார்த்தீங்கன்னா செம்ம கோபமாகும். என்னன்னா இது இந்திர விழா, இது பார்த்தீங்கன்னா நமக்குன்னு இருக்கிற பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் இருந்துட்டு இருந்திருப்பா. இது சூரியனுக்கும் பங்கு வேணுங்கிறது போனதுக்கு அப்புறமா நமக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு நிறைய மழைலாம் வர வச்சு அந்த இடத்த நாஸ்தி பண்ணுவார். ஆனால் கிருஷ்ணர் அதெல்லாம் தடுத்து அவனோட ஆணவத்தை குறைப்பாரு. இதுவும் ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு பின்னாடி இருக்கிற கதையாகவும் பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயினுக்கு நண்பனா இருந்து இந்த மாடு வந்து எவ்வளோ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உழவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோ, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி தான் இந்த மாட்டு பொங்கல் வச்சிருப்பாங்க. ஒரு மாடு விவசாயி கூட இருந்து அது என்னென்ன விஷயங்கள் செய்யுது, ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் தழுவுறதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துக்கும் மாடு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் வந்து வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன கதைன்னு சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்கன்னா, சிவன் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசம் முழுசா நீங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும், ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நந்தீஸ்வரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே மாத்தி ஒரு மாசம் முழுசா நீங்க வந்து சாப்பிடணும், ஒரு நாள் மட்டும் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சம் வரும். நிறைய பஞ்சம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு சரியான சாப்பாடு வந்து கிடைக்காது. அவங்க வந்து பஞ்சம் பட்னியில ரொம்ப வாடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த கிரீன் ரெவல்யூஷன் ப்ராசஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, கிரீன் இது பசுமை புரட்சி. ஏன்னா ஒரு அரிசி வந்து 2 ஆக்குறது, 2 4 ஆக்குறது, நம்ம மல்டிபிளா வந்து கொண்டு போறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் கிடையாது. இது வந்து அறிமுகப்படுத்தும் போது அந்த சங்க காலத்துல இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்ன விளைச்சல் இருக்கோ அந்த விளைச்சலுக்கு ஏற்ற இதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அதிகமாக விளைச்சல் வேணும்னா அவங்க வந்து இறை வழிபாடு பண்றது அப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி எப்போ அதிகமாக விளைச்சல் வருது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாரா அவர் எதிரியா இருந்தா கூட நம்ம சாப்பாடு போட்டு அனுப்புற பழக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருந்துட்டு இருந்தது. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த இனத்தை சேர்ந்த அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டே நீ என்னோட விருந்தாளி தான் சாப்பாடு போட்டு அனுப்புறது. வீட்டில் வந்து எப்பவுமே அரிசி இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை கொண்டாடுறது. வீட்டில் அரிசி இல்லாமல் போயிடுச்சா வந்து யாரும் சாப்பாடு கொடுக்காம போயிடுமே அப்படி எண்ணங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கொண்டாடிட்டே இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு என்ன பண்ணணும்னா சிவபெருமான் கிட்ட போயிட்டு கேட்கும். இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து எந்த சாபமும் கொடுத்துடாதீங்க. அது வந்து சிவன் என்ன சொல்லுவார்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாபம் கொடுத்து நீ உழவனுக்கு நண்பனா இரு, எப்பவுமே வந்து விவசாயி என்ன பண்றேன்னா அவங்க வந்து துணை புரிஞ்சுட்டே இரு அப்படின்னு கேட்பாங்க. இது துணை புரிஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடு கேட்கும். அந்த மாடு வந்து என்ன வரம் கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா வழிபடணும், அதுக்காக தான் இந்த மாட்டு பொங்கலுக்கு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா மீன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோங்கிறது தான் இந்த மாட்டு பொங்கல். இதுக்கு அடுத்து வந்து இந்த காணும் பொங்கல் இருக்கு பார்த்திருக்கீங்களா. இந்த காணும் பொங்கல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதோட ஸ்பெஷல். ஏன்னா இந்த காணும் பொங்கல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புடா. என் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு மாவீரனா இருக்கட்டும் என்னோட வீரத்தை வெளிப்படுத்தும் விதமா யார் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், அது என்னோட எனக்கு துணையா இருந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணையா இருந்து நான் விவசாயம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த மாட்டை வச்சுக்கிட்டு சல்லிக்கட்டு புரிகிறதா இருக்கட்டும். இது வந்து எப்படின்னா அந்த காலத்துல வந்து தமிழோட வீரன் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் எல்லா இடத்துலையும் பேசப்படணுங்கிறதுக்காக சல்லினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொற்காசுக்கெல்லாம் வந்து சல்லியா இருக்கும் பார்த்துருக்காங்க. இந்த அது எல்லாமே சேர்த்து ஒரு மஞ்சள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு மாட்டோட கொம்புல கட்டிடுவாங்க. அந்த மாட்டோட கொம்புல கட்டிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி விடுவாங்க. அது வந்து அந்த மாட்டை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொற்காசு பரிசு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருந்துட்டு இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஏர் தழுவுதல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்லிக்கட்டு விளையாட்டு மூலியமா இப்போ வந்து இந்த பேச்சு வழக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னு மாறி இருக்கேன். இந்த சல்லிக்கட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட வீரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு. இதே நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டங்கள் எல்லாமே தமிழோட கலாச்சாரங்கள் வீரமிக்க செயல்கள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வீரத்தை பார்க்கறதுக்கு வர பெண்மணிகள்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கன்னி பெண்கள். அந்த கன்னி பெண்கள்லாம் தை மாதம் 1ஆம் தேதி வந்து அந்த பானையை சுற்றி மஞ்சள்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சள் பூசிக்கிட்டு குளிச்சுட்டு வந்து அந்த நம்மளோட அந்த வீரத்தை வந்து ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறது. பெண்கள் வந்து அவங்க பண்றதை பார்த்துட்டு நம்மளோட வீரத்திறனை காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஆம்பளை பையன் போயிட்டு மாடை அடக்கிறது, இவ்வளோ விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த பீப்புளெலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு எது அடித்தளம், மனிதாபிமானத்தோடு இருக்கணும், நீயும் நானே இங்கே பேசிக்கிறோமா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருந்திருக்கான். நீ வேற ஆளு நான் வேற ஆளு, இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த வேற்றுமை வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதே கிடையாது. யார் வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் சரி எல்லோரும் சமம், எல்லாரும் மனுஷன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கான். ஈவன் இந்த மணிமேகலையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு ஒரு 5 காப்பியங்கள் அந்த மணிமேகலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர விழாவை வர்ணிச்சு வந்து எழுதியிருப்பாங்க. இந்திர விழாவை வர்ணிச்சு தைக்கு முதல் நாள் இந்திர விழா அன்னைக்கும் சொல்லிட்டு அவங்க வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனை நினைச்சுதான் வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. அப்புறம் பொங்கல் பண்டிகைங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லா இடத்துலையும் போயிருக்குங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சு நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா புது வியூவர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க இந்த விஷயத்தை பத்தி தப்பா பேசுங்க, எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம பேசலாம். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.